டிஸ்கவரி சேனல் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஒரு சிங்கம் ஒரு மானை, ஒரு புலி ஒரு மானை விரட்டி கொண்டு போய் கழுத்தை பிடிச்சி கொண்டு வந்து சாப்பிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க தடவை ஒரு சிங்கம் ஒரு மானை விரட்டுனுச்சுனாக்கா பிடிச்சிட்டு வந்து சாப்பிடுதுன்னு. அல்ல, 30 முறை ஒரு சிங்கம் ஒரு மானை விரட்டினால் ஒரு முறை வெற்றி பெறும். சிங்கம் வலிமையானது, மான் வலிமை குறைவானது. காலையிலே கீழ்வானம் சிவக்கும் போது நண்பர்களே, ஒரு பக்கம் சிங்கம் கண் விழிக்கும், ஒரு பக்கம் மான் கூட்டம் கூட்டமாக துகில் எழும். சிங்கத்துக்கு ஒரே வேலை, ஒரு மானையாவது பிடிச்சி பசியா. மானுக்கு 2 வேலை, சிங்கத்திட்டேருந்து தப்பிக்கணும், புல்லையும் சாப்பிடணும், இல்லைன்னா செத்து போயிடும். இப்போ வலிமை குறைவான மான் வலிமை அதிகமான சிங்கத்திடம் இருந்து 8 முறை தப்பி விடுகிறதே எப்படி? மான் ஓடுவது உயிருக்காக, சிங்கம் ஓடுவது உணவுக்காக. உங்கள் லட்சியத்திற்கான வேட்கை உயிருக்கான ஓட்டமாக இருந்தால் சத்தியமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உணவுக்கான ஓட்டமாக இருந்தால் உங்களால் வெற்றி பெற முடியாது. அதுதான் லட்சியத்தை அடைகின்ற முறை.